பொதுவாக திமுகவை தான் ரவுடி கட்சி, கட்ட பஞ்சாயத்து கட்சி. அவங்க ஆட்சிக்கு வந்துட்டால் அவங்க கட்சி தொண்டர்களை அவர்களுடைய கட்சி தலைமை கட்டுப்படுத்தவே முடியாது. பட்டி தொட்டியங்கள்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, அடிதடி பண்ணுவாங்க, அதிகாரிகளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு காலங்காலமாக திமுக மீது ஒரு அவதூறுகள், குற்றச்சாட்டுகள், பத்திரிகை செய்திகள்னு ஒரு நரேட்டிவை காலங்காலமாக செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அதிமுக, திமுக எல்லா காலகட்டங்களையும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்க அப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருங்கிறத மறுக்கவும் முடியாது. ஆனால் நாங்கள் தூய சக்தி, இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய சக்தி, மிகப்பெரிய அளவில் ஜென்சி கிட்ஸ் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகா கட்சிக்காரர்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் செய்கிறது மிகப்பெரிய அளவில் வருத்தத்தக்க விஷயந்தான். ஏன்னா சமீபத்தில் அந்த பல்லவி எம்எல்ஏ பண்ணாங்க இல்லையா, அவங்க பண்ண விவகாரமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் ரைடு வந்திருக்கிறோம், விசிட் வந்திருக்கிறோம்னு பண்ண விவகாரமாக இருக்கட்டும், அப்புறம் இந்த மாதிரியான கலெக்டருக்கு ஈக்குவலாக போய் உட்கார்றது, இதெல்லாம் ஜனநாயகத்தில் அவங்க முட்டு கொடுக்குற மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. பட் இது ஒரு சரியான விஷயம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணத்திற்காக அவர்கள் அப்படி போய் உட்காரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சினிமாவில் வர்ற மாதிரி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு வகையில் இவர்களுக்கெல்லாம் பொது சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, சேவை செய்கிறாங்க, அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் அதிகார வெறி, அதிகார பசி, அந்த அடிப்படையில் நாங்களும் பெரியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இப்படி செய்வது அப்படிங்கிறது இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு சுணக்கத்தை கொண்டு வரும். அதிகாரிகள் வேலை செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே சில அதிகாரிகள் வேலை செய்யலை. போன டிஎம்கே ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் எங்களை கொடுமைப்படுத்துகிறாரு, அதிகமாக வேலை வாங்குறாரு, எங்களை ரெஸ்ட்டே எடுக்க விட மாட்டுறாருன்னு அதிகாரிகள் முழுக்க அரசு அதிகாரிகள் எல்லாம் தாவேகாவுக்கு தான் குத்துனாங்க ஓட்டை. இன்றைக்கு அதனுடைய பலனை அனுபவிச்சிட்ருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்க தோணுது. தாவேகா கட்சிக்காரர்களுக்கு என்ன வேலைங்க அப்படிங்கிறது தான். ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கினா அதை தட்டி கேளுங்க, வயதானவர்கள் முடியாமல் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு நானும் கலெக்டரும் ஒன்று, நானும் அமைச்சரும் ஒன்று, நானும் பஞ்சாயத்து தலைவரும், நானும் மேயரும் ஒன்று அப்படின்னா அதிகாரம் பண்ணுறது எந்த அளவுக்கு ஜனநாயக அடிப்படையில் அது கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இதெல்லாம் விஜய் கண்டிப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதை விட ஒரு பெரிய கேள்வி, விஜய் கண்டிச்சாலே இவங்கெல்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, விஜய் அவர்கள் இவர்கள் எல்லாம் கடைசி வரை தற்குறிகளாகவே இருக்கணும், ஒரு நாளும் ஒருபோதும் அரசியல் நாகரிகம், பொது நாகரிகம் அடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் விஜயினுடைய எண்ணமே. ஏன்னா அப்போ தான் அவரை சுற்றிக்கிட்டே அவங்க இருப்பாங்க.